தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் புதிய ஒரு வாரம் திங்கட்கிழமைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 4வது வாரம், இறுதி வாரத்தில் இருக்கிறோம். கிறிஸ்மஸ் அருகாமையில் இருக்கிறோம். அன்பின் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்திருக்கிறோம். ஒரு அப்பா தன் மகனுக்காக எதை வேணாலும் கொடுப்பார். தன் சொத்தையே பிள்ளைகளுக்கு தான் அப்பா அம்மாக்கள் எழுதி கொடுப்பாங்க இல்லையா? ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அன்பு. இன்றைக்கு மெழுகுவர்த்தி, அன்பின் மெழுகுவர்த்தி எதை தெரியுமா குறிக்கிறது? அப்பா அம்மா பாசத்தோடு பாருங்களேன். அப்பாக்கள், குறிப்பாக அப்பாக்கள், அம்மாக்கள் வந்து அப்பானா அது அம்மாவும் அடங்கியிருக்காங்க, அம்மானா அப்பாவும் அடங்கியிருக்காங்க. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக எதை வேணா விட்டு கொடுப்பாங்க. தன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து சொத்தையே பிள்ளைகள் தானே கொடுத்துட்டு போகிறாங்க. கடவுளுடைய அன்பு மெழுகுவர்த்தி எதை தெரியுமா குறிக்கிறது? ஆண்டவருடைய அன்பு பாருங்க. அந்த மகனையே கடவுள் நமக்காக கொடுக்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக எதை வேண்டுமானாலும் கொடுப்பாங்க. தான் சேர்த்து வைத்த புகழ், பதவியெல்லாம் பிள்ளைகளுக்காக விட்டு கொடுப்பாங்க. ஆனால் கடவுள் அன்பு பாருங்க, கடவுளுடைய அன்பு பாருங்க. தன் மகனையே கொடுக்கிறார். தன் மகனையே அவர் அடி வாங்குவார்னு தெரியும், அவர் சிலுவையில் அறையப்படுவார்னு தெரியும், சாட்டையால் அடிப்பார்கள், இழுத்து செல்வார்கள் தெரியும். ஆனால் அதை காட்டிலும் கடவுள் நம் மீது வைத்த அன்பு மேன்மையாய் இருந்ததால் தன் மகனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அதான் கிறிஸ்மஸ். எல்லா குழந்தைகளும் வாழ்வதற்காக பிறக்கிறது. ஆனால் இயேசு என்ற குழந்தை தான் மரிப்பதற்காகவே, சிலுவையில் அறையப்படுவதற்காகவே, இந்த மக்களுடைய குறைகளுக்காக, மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக இந்த குழந்தை சாவதற்காகவே பிறக்கிறது. அதான் ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்புக்காக அவரை துதிப்போம். நன்றி அப்பா, நன்றி வல்லவரே, நன்றி இறைவா, நன்றி இயேசுவே, நன்றி. உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த கிறிஸ்மஸ் அருகாமையில் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஒப்பு கொடுத்து கேளுங்க. இந்த கிறிஸ்மஸில் எது மாறணும்? இந்த அன்பின் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்திருக்கோம். அப்பா நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் தேவைகளுக்காக ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் சமர்ப்பித்தும் கஷ்டங்களுக்காக போய் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், வழி நடத்துங்க அப்பா. எனவே பிரியமான இறை உறவுகளை, கடவுள் அன்பாய் வருகிறார். அதான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயில் அன்பு என்ற திரி, ஒரே மகனை கொடுத்து இந்த உலகத்தை ஆண்டவர் மீட்டலாம். அந்த அளவுக்கு அன்பு செய்கிறார். யூதித் புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வார்த்தை, அந்த அன்பு நிறைந்த கடவுள் எப்பேற்பட்ட கடவுள் என்றால், நீர் தாழ்ந்தோரின் கடவுள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் தாழ்த்திருக்காங்களோ அவங்க பக்கம் ஆண்டவர் நிற்பாருங்க. வார்த்தை சொல்றது, தாழ்ந்தோரின் கடவுள். உலக பார்வையில் தான் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக, ஆண்டவர் பார்வையில் அவர்கள் உயர்த்தப்பட்டவர்கள். ஆண்டவர் பார்வையில் அன்பு நிறைந்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அடுத்த வார்த்தை பாருங்க, ஒடுக்கப்பட்டோரின் துணைவர், நலிவுற்றோரின் ஆதரவாளர். கடவுள் எப்படிலாம் யூதித்து புத்தகத்தில் வர்ணிக்கப்படுகிறது என்றால், ஒடுக்கப்பட்டவருக்கு துணையாக தாங்க அவர் இருந்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பாருங்கள், நற்செய்தியில் பாருங்கள், ஒடுக்கப்பட்டவருக்கு துணை, நலிவுற்றோருக்கு ஆறுதலாக இருக்கிறார், அவர்கள் பக்கமாக நின்றிருக்கிறார், அவர்கள் சார்பாக பேசுகிறார். அப்பேற்பட்ட கடவுள் கைவிடப்பட்டோரின் காவலர். யாருமே இல்லை, அவங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார். சமாரியர்கள் கைவிடப்பட்டவர்கள்னே சொல்லலாம், ஒதுக்கப்பட்டவர் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை தானே அவருடைய ஓமையில், பேரபிளில் ஹீரோவாக வைக்கிறாரு. நல்ல சமாரியன், நல்ல பரிசேயன் இல்லையே, நல்ல சதுசேயன் இல்லையே. ஏன் நல்ல சமாரியன் வைத்தார்? இந்த நல்ல சமாரியன் தான் ஒதுக்கப்பட்டவன். இந்த நல்ல சமாரியன் தான் அவன் எதிர வந்தால் அவன் முன்னாடி போகக்கூடாதுன்னு நினைச்சாங்க யூதர்கள். ஆண்டவர் அவனை தான் ஹீரோ வச்சார் கதையில். அவர் ஒரு கதை சொல்கிறார், அந்த கதையில் ஹீரோ சமாரியன். அதனால பேர் நல்ல சமாரியன், குட் சமாரிட்டன். குட் சாடிசிஸ் இல்லை, குட் சமாரிட்டன். ஏனென்றால் ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவருடைய பாதுகாவலர். கடைசியாக நம்பிக்கையற்றோரின் மீட்பர். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற யாரும் ஒன்று மீட்பார். அதான் கிறிஸ்மஸ். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியிலே மாதா லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 46 56 வரை மாதாவின் பாடல், புரட்சி பாடல். ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதலை பாடலை பாடுகிறார், ஒரு புரட்சி பாடலை பாடுகிறார் மாதா. மரியாவின் பாடலை நீங்க நற்செய்தி எடுத்து வாசிங்களேன். லூக்கா 1:46 56 ஆண்டவருடைய பாடல் ஒரு புரட்சி நிறைந்த, ஒரு வீரம் நிறைந்த. செல்வரை அரியணையிலும் தூக்கி இருக்கிறார், வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். வாசிங்க அன்பர்களே,
அவர் எவ்வளவு பெரியவர்ன்றத மாதா சொல்றாங்க நற்செய்தியில. ஆண்டவர் எவ்வளவு வல்லமை மிக்கவர் என்று மாதா சொல்றாங்க நற்செய்தியில. ஏன்னா ஆண்டவர் அடிமைன்னு சொன்ன அவருக்கு அடையாளத்தை நற்செய்தி சொல்லுகிறது. ஏன் மாதா ஆண்டவருடைய தூதர்கிட்ட நான் ஆண்டவரின் அடிமையை சொற்படி நடக்கட்டும்னு சொன்னாங்களே, ஏன் சொன்னாங்க? இன்னைக்கு நற்செய்தியை வாசிங்க. மரியாவின் பாடல் ஒரு புரட்சிகரமான பாடல். ஆண்டவர் மீட்பார், ஆண்டவர் ஏழைகள் பக்கமாக நிற்பார், ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை தருவார் என்கிற பாடல். எனவே நீங்க ஓரங்கட்டப்பட்டீங்களா? நீங்கள் அவமானப்பட்டீங்களா? நீங்கள் ஒடுக்கப்பட்டீங்களா? இதோ ஆண்டவர் அன்பின் கடவுள் வருகிறார், ஆண்டவர் வருகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தேவைகளை எல்லாம் அறிக்கை எடுங்க. அவர் நம்மை மீட்கிறார். நன்றி அப்பா, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி, ஆண்டவரை நன்றி, இயேசுவே நன்றி, இறைவா நன்றி. நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களா அப்பா, ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆண்டவரே, மகனையே எங்களுக்கு ஆய் கொடுத்தீரே அப்பா, பரம தந்தையே, பிதாவே, உம்முடைய பிள்ளையே எங்களுக்கு கொடுத்தீரே, இயேசுவே எங்களுக்காக அனுப்பினீரே அப்பா. நன்றி அப்பா, ஆசீர்வாதத்துக்கு நன்றி. வல்லமையான இறைவன் நம்ம மீட்பாராக. விண்ணப்பங்களை நீங்கள் என்னவெல்லாம் அனுப்புறீங்களோ அவை அனைத்தையும் அப்பா அவங்க பாதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகளுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக, நம்பிக்கையிலே ஆசீர்வாதமாய் மாறுவதாக, ஆண்டவர் கிருபையிலே வாழ்வீர்களாக. வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தலைவரங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you, take care, have a nice day. அன்பர்களே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். ஜெபிங்க, அந்த அன்பை பார்க்கலாம்.